பிறப்பும் இறப்பும் கடந்து நித்திய உண்மையை உணரும் ஒரு குருவின் வார்த்தைகள் இங்கு ஒலிக்கின்றன. தியானத்தின் நிசப்தத்திலிருந்து உதித்த ஞானத்தின் நிமிடங்கள். இது சிவயோகி ஐயாவின் ஆன்மீக ஒளிக்கதிர் உங்களுக்காக. வணக்கம். நாம இன்னைக்கு வாசி யோகம் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நீங்க கொடுத்த தகவல்களை வச்சு பொதுவா யோகம்னா இறைவனோட இணையறதுன்னு சொல்றோம். அப்போ இந்த வாசி யோகம் இதுல என்ன ஸ்பெஷல்? ஆமாங்க. குறிப்புகள் சொல்ற மாதிரி இது முக்கியமா வாசி, அதாவது நம்ம சுவாசத்தை பயன்படுத்துறத பத்தி தான். இந்த வாசிங்கிற சொல்லுக்கே சிவாய நம கூட ஒரு தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்க. இது வெறும் மூச்சு பயிற்சி இல்ல, ஒரு உள்நிலை மாற்றம் மாதிரி. ம் நோக்கம் என்னன்னா, இந்த சுவாசத்தை இந்த வாசிய வச்சு அந்த இலை ஒற்றுமைய அடையறது தான். ஓஹோ, சுவாசம் எந்த அளவுக்கு முக்கியம்னு இதுல சொல்றாங்க பாருங்க. நம்ம ஃபீலிங்ஸ் மாறுனா சுவாசம் மாறுது. ஆமா ஆமா அதே மாதிரி சுவாசத்தை கண்ட்ரோல் பண்ணா நம்ம எண்ணங்களையும் கண்ட்ரோல் பண்ணலான்னு சொல்றாங்க. இது கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கே. ஆமா கோட்பாடு நேரடியானது தான். சுவாச கட்டுப்பாடு அது மனசையும் உடம்பையும் அமைதிப்படுத்தும். ஒரு செகண்ட் மூச்சை நிறுத்தினா கூட நம்ம எண்ணங்கள் நிக்கும் சொல்றாங்க. தொடர்ந்து அதுல கவனம் வச்சா மனசோட அலைச்சல் குறையும், ஒரு கண்ட்ரோல் வரும். அது உண்மைதான். சரி, இது இவ்வளவு எளிமையா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா நீங்க கொடுத்த தகவல்ல ஒரு முக்கியமான வார்னிங் இருக்குல்ல. இப்பெல்லாம் வாசி யோகம் சொல்லித்தர்ற முறைகள்ல நிறைய குழப்பம் இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ரூல்ஸ், இந்த மூக்குல தான் சுவாசிக்கணும், அந்த மூக்குல தான் விடணும்னு. ஆமா, இடகல பிங்கலன்னு சொல்றது. அப்புறம் ரொம்ப கட்டாயப்படுத்தி மூச்சு அடக்குறது, கும்பகம்னு சொல்றாங்களே. ஆமா, கும்பகம். அப்புறம் சாப்பாடு, ட்ரெஸ்ஸுன்னு பயங்கர கட்டுப்பாடுகள். இதெல்லாம் சரியில்லைன்னு கடுமையா விமர்சிக்குது இந்த குறிப்பு. கரெக்டா சொன்னீங்க. இந்த வெளி விஷயங்கள், வெளிச்சடங்குகள், அப்புறம் சில சமயம் ஆபத்தான பயிற்சிகள் கூட. உதாரணத்துக்கு வலுத்தட்டாயமா கும்பகம் செஞ்சா அது உடம்புக்கே கேடு விளைவிக்கலாம். அப்படியா? ஆமா, இதெல்லாம் அதோட உண்மையான அந்த சிம்பிளான சாரத்தை மறைச்சிடுதுன்னு சொல்றாங்க. சில குருக்கள் சொல்ற அந்த உடம்பு வித்தைகள் இல்ல புரியாத தத்துவங்கள் அதெல்லாம் உண்மையா முக்கியமானும் கேள்வி கேக்குது. சில பேர் வெறும் மூச்சு பயிற்சியில மட்டும் கவனம் செலுத்துறாங்க. இன்னும் சில பேர் வெறும் தத்துவம் மெய்ப்பொருள்னு பேசுறாங்க. ரெண்டும் சேராம போயிடுது. அது ஒரு குறைபாடு. ஓ, அப்போ அசல் விஷயத்தை விட்டுட்டு வெளியில தெரியிற சடங்குல, தோற்றத்துல கவனம் போயிடுதுன்னு சொல்றாங்க. சரி, இதெல்லாம் பிரச்சனைன்னு சுட்டி காட்டுனதுக்கு அப்புறம் உண்மையான வழி என்னன்னு சொல்றாங்க. எது சிம்பிளான வழி? முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம கவனத்தோட நம்ம விருப்பப்படி சுவாசத்தை கட்டுப்படுத்துறது. அதாவது தன்வசப்படுத்திக்கணும். தூக்கத்துல பாருங்க, நம்ம மூச்சு இயல்பா ஆழமா நீளமா இருக்கும். ஆமா. அதே மாதிரி முழிச்சிட்டு இருக்கும்போது நாமே அதை கவனமா சீராக்கணும்னு சொல்றாங்க. இதுக்கு பெரிய டெக்னிக்லாம் தேவையில்ல, ஆனா கவனம் வேணும். நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும் அந்த சுவாசம். சரி. இந்த மாதிரி கட்டுப்படுத்தின சுவாசம் கடைசியில மெய்ப்பொருள் அப்படிங்கிறத உணர வைக்கணும். இந்த மெய்ப்பொருள்னா என்ன? அது பெரிய தத்துவ வார்த்தை மட்டும் இல்ல. நம்ம மனசோட சலசலப்பு அடங்கி நமக்குள்ள இருக்கிற அந்த அமைதியான உண்மையான ஒரு நிலை, அத உணர்ற ஒரு அனுபவம். ஓஹோ. அந்த அனுபவத்தை அடையறதுக்கு ஒரு டூல் தான் இந்த சுவாசம். இதுக்கு சரியான புரிதல் வேணும், வழிகாட்டல், அதாவது உபதேசம் தேவை. ஒரு காஃபிக்கு தூள், சர்க்கரை, பாலெல்லாம் வேணும்ல. புரிதலும் சேர்ந்தாதான் முழு பலன். இது முழுக்க முழுக்க ஒரு உள் பயணம், வெளித்தோற்றம் இல்ல. அப்போ குருக்கள் மேல ஒரு குருட்டு நம்பிக்கை வைக்கிறதையும் இது கேள்வி கேக்குது போல. ஆமா. இந்த ராமாயணத்துக்கு மேலோட்டமா விளக்கம் சொல்றது, தண்ணில நடந்தாருன்னு கதை சொல்றது. ஆமா, அந்த மாதிரி உதாரணங்கள் கொடுத்து எப்படி நாம இந்த வெளிப்படையான விஷயத்துல மயங்கி உண்மையான புரிதலை விட்டு விலகிடுறோம்னு காட்டுறாங்க. அப்போ முக்கியமா சுயமா யோசிக்கணும், கேள்வி கேட்கணும்னு சொல்றாங்க. அதேதான், சுய விசாரணை, பகுத்தறிவு. அது ரொம்ப முக்கியம். நாம எந்த பயிற்சி செஞ்சாலும் அதோட நோக்கம் என்னன்னு புரிஞ்சுக்கணும்.
அது நமக்குள்ள இருக்கிற அந்த மெய்ப்பொருளோட இணைய உதவுதா, இல்ல சும்மா வெளி வேஷமா, இல்ல உடம்புக்கு கெடுதலா? ம் சுவாச பயிற்சிய அதோட கடைசி லட்சியமான அந்த மெய்ப்பொருள் அனுபவம் பத்தின புரிதலோட இணைக்கணும். இதுதான் உங்க பரிந்துரை. ஆஹா, மொத்தத்துல நாம புரிஞ்சுக்க வேண்டியது, வாசி யோகம்னா அது அடிப்படையில சுவாசத்தை வச்சு நம்மள நாமே கண்ட்ரோல் பண்ணி உள்ளுக்குள்ள அந்த இறைநிலையோட இணையிற ஒரு வழி. ஆனா அதோட எளிமையை கெடுக்கிற மாதிரி வர்ற சிக்கலான ரூல்ஸு, வெளிச்சடங்குகள் பத்தி நாம ஜாக்கிரதையா இருக்கணும். இது வெறும் மூச்சு பயிற்சி இல்ல, ஆழமான புரிதலோட செய்யற கவனமான ஒரு சுவாசம். மிகச்சரியா சொன்னீங்க. அந்த வித்தியாசத்தை தான் இங்க அழுத்தமா சொல்றாங்க. மத்தவங்க சொல்ற டெக்னிக்க குருட்டுத்தனமா ஃபாலோ பண்றத விட, உங்க சொந்த உள்வாய்வு, நான் சுவாசிக்கிறேங்கிற அந்த விழிப்புணர்வு, உங்க சுவாசத்தை நீங்களே கட்டுப்படுத்துறது, அதுதான் முக்கியம். இத சுயமா உணர்றதுக்கு ஒரு கருவியா பார்க்கணும். இறைவனை அடைய ஒரே வழிதான்னு சொல்றாங்க. அந்த வழியில நடக்க சுவாசம் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கருவி. சரி, இந்த கலந்துரையாடல்ல இருந்து உங்களுக்காக ஒரு கடைசி கேள்வி, நீங்களே யோசிக்கிறதுக்கு. உண்மையான உள்முக பயிற்சிக்கும் மத்தவங்க நம்ம மேல திணிக்கிற வெளி அடையாளங்கள், விதிகள், உதாரணத்துக்கு யோகிகள்னா இப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும், இதான் சாப்பிடணும்னு சொல்றாங்களே, இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை இந்த குறிப்புகள் திரும்ப திரும்ப சொல்லுது. நீங்களே உங்களை கேட்டுக்கோங்க. நீங்க எதையாவது கத்துக்க முயற்சிக்கும்போது, இல்ல உங்களை நீங்களே முன்னேத்திக்க முயற்சிக்கும்போது, வெறும் வெளிப்படையான கவர்ச்சி இல்ல மத்தவங்க சொல்ற கடுமையான விதிகள், இதையெல்லாம் தாண்டி அதோட உண்மையான அடிப்படையான சாராம்சத்துல நீங்க எவ்வளவு கவனம் செலுத்துறீங்க? யோசிச்சு பாருங்க. தெய்வீக உணர்வில் கலந்து ஒவ்வொரு நொடியும் உங்கள் உள்ளத்தை தூண்டும் இந்த பேச்சுகள் தொடரும். சப்ஸ்கிரைப் செய்யவும், பகிரவும். நீங்கள் மட்டுமல்ல, மற்றவர்களும் இந்த ஒளியில் நனைவார்கள்.